Hello friends, welcome to MKR Pre-Press Service. My name is Muthukumar. நேற்று நம்ம பிளேடு வைக்கிறது கலர் எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அதோட கண்டினியூட்டியாக நம்ம டூல்ஸ் ஒரு டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸ் வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் அக்ரோபாட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து வேறு ஒரு ஃபைலு. இப்போ இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளீடு ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் ஓப்பனில் இருக்கும். நான் என்னோடய அவுட்புட் ப்ரிவ்யூ வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஈஸியாக இருக்கும், ஒவ்வொரு நேரம் நம்ம சர்ச் பண்ண வேண்டியிருக்காது. ஸோ அவுட்புட் ப்ரிவ்யூவில் இருக்குது. இதில் நம்ம ஃபைல் ஆர்ஜிபில் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைல் ஆர்ஜிபில் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதில் ஃபாண்ட் கர்வ் பண்ணோம், ப்ளீட் ஆட் பண்ணோம். இந்த ரெண்டும் நம்ம பண்ண வேண்டியிருக்குது. ஸோ ஆக்சுவலாக சொன்ன மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா சொன்ன மாதிரி ஃபாண்ட் நம்ம எப்படி இது பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம ப்ரீஃப்ளைட் நான் இதில் உங்களுக்கு ஆட் பண்ணி வைக்கிறேன். இதில் இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் டூலு. ஸோ இந்த டூலோட இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குயிக் டூல் நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்னா இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் குயிக் டூல்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு இதில் தேவையான எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அந்த அவுட்புட் ப்ரிவ்யூவும் அப்புறம் ப்ரீஃப்ளைட்டு இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடினீங்கன்னா நேராக கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், பிரிண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படின்னா அவுட்புட் ப்ரிவ்யூவு ப்ரீஃப்ளைட், நமக்கு ப்ரீஃப்ளைட் வேணும். ஸோ ப்ரீஃப்ளைட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டு டூல் பார் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆட் ஆயிரும். ஸோ பேஜ் பாக்ஸும் நமக்கு தேவைப்படும். ஸோ பேஜ் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதுவும் ஆட் கொடுத்துடலாம். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்துச்சிங்களா உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் வந்து கர்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபாண்ட் கர்வ் பண்ணதுக்கு என்ன ப்ரீஃப்ளைட் போகிறோம், இதில் சர்ச் பண்ணுறோம் அவுட்லைனுங்கிறத. ஸோ இதில் வந்துருச்சு. அனலைஸ் அண்ட் ஃபிக்ஸ் சேவ் பண்ணி வைக்கிறோம். டம்மியாக ஒன்று சேவ் பண்ணி வைக்கிறோம். கர்வுன்னு போட்டுக்கலாம். ஸோ ஓகே, சேவ் ஆகிடுச்சு. ஸோ ஃபாண்ட் இப்போ சேவ் ஆகிடுச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் டி ஃபாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கர்வ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ ப்ளீட் ஆட் பண்ணோம். இப்போ இந்த ப்ளீட் ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டூல் இருக்குது. இந்த டூலை வச்சு நம்ம வந்து ப்ளீடோட இது ஐஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த டூல் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ப்ளகின்ஸில் வந்து போனீங்கன்னா ப்ரினட் டூல் பாக்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஐட்டத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கிளிக் பண்ணி அந்த மாதிரி ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட், ஒரு பிடிஎஃப் ஒரு ரிப்போர்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற நம்ம எடுக்கிறது. ஸோ இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இதில் டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கும். அந்த டிஃபால்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்செட் டிஃபால்ட்டு. ஸோ இந்த ஆஃப்செட் டிஃபால்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்செட்டில் பிரிண்ட்டுக்கு என்ன ஏற்ற மாதிரி அந்த சாஃப்ட்வேர்லேயே டிஃபால்ட்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதுவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே அப்படியே டிஃபால்ட்டாக இருந்துட்டு நம்ம ரிப்போர்ட் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இது அந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிருக்குது. ஸோ இதில் என்னென்ன எரர்ஸ் இருக்குது, என்னென்ன இதுங்கிறத நம்ம இதில் செக் பண்ணலாம். நம்ம டாக்குமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிற நம்ம கண்ட்ரோல் டி கொடுத்து பார்க்குறோம்ல, அதுக்கு பதிலாக இதுலேயும் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஃபைல் நேம் என்னது, டைட்டில் என்னது, அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் வந்து இப்போ நம்ம பிடிஎஃப்பில் அக்ரோபாட்டில் அடோபி பிடிஎஃப்பில் யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்குறோம். ஸோ ஃபைலோட சைஸ் இங்கே இருக்குது, டேட்டு, கிரியேட்டட், மாடிஃபைடு அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சம்மரி, இதில் வந்து எரர்ஸ் என்னென்ன எரர் இருக்குது, என்னென்ன வார்னிங் கொடுக்குது, என்னென்ன கரெக்ட் பண்ணியிருக்குது அதுவாக. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஒரு அலர்ட் சிம்பிள் கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா நம்ம நோட்டீஸ் பண்ண முடியும். இந்த இன்டூ சிம்பிள் இருந்தால் நம்ம கண்டிப்பாக அதை நோட்டீஸ் பண்ணணும். அது எதுக்காண்டினா நம்ம இன்டூ இருந்தது அப்படின்னா நம்ம பிரிண்டிங்கில் கொடுக்கும்போது ஏதோ ஒரு எரர் வருதுங்கிறனால தான் நமக்கு அந்த எரரை அதை நோட்டீஸ் பண்ணி காமிக்குது. அலர்ட் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் அந்த வார்னிங் கொடுக்குறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே டீட்டெயிலாக எல்லாமே ப்ரீஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிடிஎஃப்எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ட்ராப் கீ இஸ் நாட் செட். ஸோ இதில் ட்ராப்பிங் வந்து எதுவுமே இதில் கிடையாது. ட்ராப்பிங் வந்து நம்ம கொடுக்காமல் இருக்குதுங்கிற நோட்டீஸ் பண்ணிடுது. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குது. பிடிஎஃப் அவுட்புட் இண்டென்ட் இஸ் மிஸ்ஸிங். ஸோ பிடிஎஃபோட அவுட்புட் அந்த எக்ஸோட பிடிஎஃப் வந்து இது வந்து அவுட்புட் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற காமிக்குது. அந்த பிடிஎஃப் ஸ்லாஷ் பை எக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டிங்க்கு மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிடிஎஃபோட எக்ஸ்போர்ட் வருது. ஸோ அது ரெண்டும் இல்லைன்னு சொல்லி வருது. ஸோ பேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் பாக்ஸ் இஸ் நாட் செட் டைரக்ட்லி ஆர் ஐடென்டிக்கல் டு மீடியா பாக்ஸ். ட்ரிம் பாக்ஸ் வந்து மீடியா பாக்ஸுக்கு சேமாக இல்லாமல் இருக்குது, அப்படின்னா அந்த பாக்ஸ் நம்ம செட் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கணக்க சொல்லுது.
பேஜ் பாக்ஸ் ஆர் நாட் பிடிஎஃப் எக்ஸ் கம்ப்ளைண்ட். பேஜ் பாக்ஸும் செட் பண்ணல. ஸோ நான் இந்த இது ஆக்சுவலாக நான் பேஜ் பாக்ஸ் செட் பண்ணல. ஸோ அதோட இது உங்களுக்கு காமிக்குது. கலர் பார்த்தீங்கன்னா 4 கலர் இருக்குது. கலரோட வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு கொடுத்துருது. ஸோ கண்டென்ட், இந்த ஆப்ஷனல் கண்டென்ட் லேயர் ஆர் ப்ரெசென்ட், இந்த கண்டென்ட் லேயர் எதுவும் ப்ரெசென்ட் ஆயிருன்னு சொல்லி வருது. ஸோ இது என்னங்க, இந்த இன்ட்டு என்னங்க நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அது எங்கே செக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. டிரான்ஸ்பரன்சி இருக்குங்கிறது வந்து ட்ரிம் மிஸ்ஸிங் சொல்லி இருக்க காமிச்சிருக்குது. அந்த கலர் பிளெண்டிங்களோட இருக்குது. ஸோ கலர் பிளெண்டிங் மல்டிப்ளே இருக்குது. ஸோ இதில் என்னென்னா அந்த கலர் பிளெண்டிங் ஸ்க்ரீனு அதெல்லாம் என்ன ஸ்க்ரீனு மல்டிப்ளே இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்குது. ஸோ அதுக்காண்டி தான் அந்த இதெல்லாம் என்கொயர் பண்ணி உங்களுக்கு சொல்லுது உங்களுக்கு. ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் யூஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அடுத்த செகண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா கலர் செப்பரேஷன். ஸோ இது எத்தனை கலர் இருக்குங்கிறது இதில் வந்துடும். இதில் உங்களுக்கு ஆர்ஜிபியாக இருந்தாலும் இதில் உங்களுக்கு கலர் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் ஆர்ஜிபின்னு சொல்லி காமிக்கும். இது சிஎம்ஐக்கு. ஸோ டிவைஸ் சிஎம்ஐக்குங்கிறது மட்டும் தான் காமிச்சிருக்குது. ஃபாண்ட்ஸ் இப்போ நம்ம கரு பண்ணாமல் இருந்ததுன்னா அந்த ஃபாண்ட் வந்து எனக்கு காமிக்கும். ஸோ நான் உங்களுக்கு அந்த ஃபைல் ஒரிஜினல் ஃபைல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒரிஜினல் ஃபைலில் கரு பண்ணாத ஃபைலு. இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம இப்போ ரிப்போர்ட் கொடுப்போம். ஸோ இதுவும் அதே வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே இது அசிரிஸ் எல்லாமே அதில் இருக்க மாதிரி எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். நம்ம செகண்ட் பேஜ் போனீங்க அப்படின்னா ஃபாண்ட்ஸ் காக்க பார்த்தீங்களா. ஏன்னா இந்த ஃபைல் நம்ம ஃபாண்ட் வந்து கரு பண்ணாத ஃபைல் நம்ம இது வந்து கரு பண்ணாத ஃபைலு. இது கரு பண்ணாத ஃபைலு. இது வந்து பார்த்திங்கன்னா கரு பண்ண ஃபைலு. ஸோ இந்த ரெண்டுக்கான இது வந்து ஃபாண்ட்டு எல்லாமே உங்களுக்கு ரிப்போர்ட்டாக இதில் வந்து ஜென்ரேட் பண்ணி காமிக்கும். ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம அந்த டேப் பார்ப்போம். ஓகேங்களா, ஃபாண்ட் எல்லாம் கருவில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன பண்ண வேண்டியது, நம்ம இந்த கண்டென்ட் லேயர் ப்ரெசென்ட் சொல்லி காமிக்குது. இது எங்கே இருக்குது, இது என்ன இன்ட்டு காமிக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம மறுபடியும் அதுக்கு அதே நம்ம ஃபைலில் வந்தோம் அப்படின்னா இந்தமாரி ஒரு டேப் ஒன்று காமிச்சிருக்கும் நேவிகேட்டரில். அந்த ரிப்போர்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிப்போர்ட்டில் ரிப்போர்ட் எடுப்போம். அந்த ரிப்போர்ட் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேவிகேட்டரில் வந்து நமக்கு வந்து காமிச்சிருக்கும். அந்த நேவிகேட்டரில் இதில் என்ன எரர் வந்திருக்குதா அப்படிங்கிற நம்ம செக் பண்ணணும். அதில் வந்த எரர் இதில் இருக்குதா அப்படிங்கிற செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் அந்த எரர் வந்து இல்லை. ஸோ அது வந்து நோட்டிஃபுல் கிடையாது அப்படிங்கிறனால நம்ம அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்ம பிஎஃப் டூல் பார்க்க ரிப்போர்ட் செக் பண்ணுறது. இது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ரீசன் என்ன இதுக்காண்டி தேவைப்படும் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம ஒரு ஃபைல் ரெடி பண்ணிடுறோம். ஸோ அதெல்லாம் நம்ம ரெடி ஆகிடுச்சு, நம்ம எல்லாமே அப்ரூவல் பண்ணிட்டோம். நம்ம ப்ரொடக்ஷன் வந்து ரெடி நம்ம கொடுக்க போகிறோம். அந்த கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்போர்ட் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நம்ம ஏதோ ஒரு அர்ஜென்ட்டில் பண்ணும்போது நம்ம ஃபாண்ட்டோட கரு பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இதுவே அந்த சிஎம்ஓகே ஆர்ஜிபி ஃபைல் வந்து சிஎம்ஓகே கன்வெர்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு இடம் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு இதில் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிடும். இதில் கலர் ஸ்பேஸோடு காமிச்சிடும், ஃபாண்ட்டோடு காமிச்சிடும். ஸோ இந்த ரெண்டு காமிச்சிட்டு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இதில் நோட்டீஸ் பண்ணும்போது ஸோ ஓகே நம்ம டிவைஸ் இருந்தால் நம்ம ஃபைல் என்ன நம்ம சிஎம்ஐக்கு கன்வெர்ட் பண்ணல. ஸோ நம்ம சிஎம்ஐக்கு கன்வெர்ட் பண்ணோம், ஃபாண்ட் கவர் பண்ணல. ஸோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த இதுக்காக இது யூஸ் ஆகும். ஸோ இது வேணால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் உள்ள ஆப்ஷனு. ஸோ அந்த பீரியட் டூல் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் உள்ள ஆப்ஷன் வந்து இந்த இதுதான். அதுக்கடுத்து இதோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறது நம்ம இதில் காமிக்கும். எத்தனை இது டாக்குமெண்ட் என்ன இது இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எடுத்து காமிச்சிக்கிறது. இது நமக்கு வேண்டியது இருக்காது. ஸோ ஜென்ரல் வந்து என்னென்ன நம்ம செக் பண்ணி காமிக்குது அப்படிங்கிற எரரோட என்னென்ன அந்த எக்ஸ்ட்ரா டேபிள் ஓப்பன் ஆகி என்னென்ன நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து இதில் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்குது. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாமெட்ரி கண்ட்ரோல். ஸோ அந்த ஜாமெட்ரி கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா இதுலேயும் நமக்கு நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு ஃபைலோட சைஸு என்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ மீடியா பாக்ஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 210/297 A4 சைஸ் இருக்குது. எனக்கு அந்த சைஸை மாற்றணும் அப்படின்னா நம்ம இந்த இதில் மாற்றிக்கலாம். நான் இது ஒரு காப்பி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கிட்ட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ டெஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ எனக்கு ஒரு 250 தான் எனக்கு வேணும். ஸோ இதுவும் எனக்கு 250 தான் வேணும் அப்படி சொல்லி 250 வச்சுட்டு அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா தெரியுதுங்களா, ஃபைலோட சைஸ் வந்து 250 போய் மாறிடுச்சு உங்களுக்கு. இந்த எக்ஸ்ட்ரா ஒயிட் ஸ்பேஸ் என்னென்னா இதில் வந்து எதுவுமே கண்டென்ட் இல்லாமல் இருக்கனால அந்த கலரோட இது எக்ஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கனால நம்ம அந்த ஒயிட் தெரியுது. நீங்கள் இது இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஜோட சைஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த இடத்துல. இப்போ இது அண்டு பண்ணணும், கீழே அண்டு இருக்கும். ஸோ அந்த அண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் அண்டு ஆயிரும்.
அதேமாதிரி மீடியா பாக்ஸ் இதில் எல்லாமே இருக்குது. கிராப் பாக்ஸ் இருக்குது, ப்ளீட் பாக்ஸ் இருக்குது, ட்ரிம் பாக்ஸ் இருக்குது, ஆர்ட் பாக்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் கலர்ஸ். கலர் வந்து என்னென்ன இதில் நம்ம ப்ரூஃப் கலர் நமக்கு ஒரு இது காமிக்கிறதுக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு இதில் காமிக்கும். ஃபார்மேட் போனீங்கன்னா அந்த பேஜோட கண்டென்ட் நீங்கள் எனக்கு இந்த பேஜ் இருக்குது, நம்ம 250x250 மாற்றணும். எனக்கு அந்த 250x250 வர்றதுக்கான ரேஞ்ச் வந்து எனக்கு இது பத்தலை. ஸோ நான் இதை வந்து எனக்கு இந்த சைஸு இந்த ஆர்ட் ஒர்க்கு எனக்கு அப்படியே 250x250 வேணும் அப்படின்னா நம்ம இதில் வந்து ஸ்கேல் பண்ணி எடுக்கணும். நம்ம அந்த இதை இப்போது ஸ்கேல் பேஜில் இருக்கும். ஸோ நம்ம டார்கெட் சைஸில் கொடுத்துட்டு இதில் என்ன சைஸ் வேணும், ஸோ 250x250 இதை கொடுத்துட்டு நம்ம அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இந்த வந்துச்சு பார்த்திங்களா. அப்போதைக்கு பார்க்கும்போது எப்படி இருந்தது நமக்கு, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதில் பேஜ் சைஸில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250x250 கொடுக்கும்போது உங்களுக்கு இருக்கிற ஆக்சுவல் ஆர்ட் ஒர்க் என்ன இருக்கோ அதில் 250x250 வந்து கட் பண்ணி கொடுத்தது. பட் ஆனால் நம்ம அந்த ஃபார்மேட்டில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் சைஸ் நம்ம என்ன கொடுக்குறோமோ இந்த சைஸ் வந்து நம்ம அதில் என்ன சைஸ் வேணுமோ அது அப்படியே அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்ட் ஒர்க்கை வந்து எக்ஸ்பெண்டோ இல்லை ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ இது நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதை வந்து அண்டு பண்ண முடியல. ஸோ நம்ம என்ன பண்ணால் நமக்கு அந்த இது தேவைப்படாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் கொடுத்துட்றேன். ஸோ அந்த டெஸ்ட்டு போயிடலாம். நான் ரெண்டுத்தையும் உங்களுக்கு இப்போ இதில் வச்சு காமிக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், இதில் வந்து 250x250 கொடுக்குறோம். இதோட ஒர்க்கிங் இது எப்படி இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு சேவ் பண்ணிக்கலாம், சேவஸ் பண்ணி வச்சுக்கலாம். கரு 1 கொடுத்துக்கலாம். ஸோ மறுபடியும் நம்ம ஒரிஜினல் ஃபைல் ஓப்பன் பண்ணலாம். ஃபிட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு இதில் 250x250 கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ புரியுதுங்களா. நம்ம பேஜ் சைஸில் கொடுத்தா இந்தமாரி உங்களுக்கு இருக்கிற பேஜ் வந்து கட்டாகி கொடுக்குது. நம்ம ஸ்கேலில் கொண்டு போய் நம்ம ஃபார்மேட்டில் போய் நம்ம ஸ்கேல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்தமாரி ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துக்கிடும். உங்களுக்கு என்ன இது வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துக்கிடும். ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட்டு. ஸோ ரீக்ரூப், இந்த ரீக்ரூப் வந்து பார்த்திங்கன்னா என்ன இதுனா, இப்போ சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபைல் இருக்குது, எனக்கு இந்த ஃபைல் எனக்கு என்ன பாதி ஸ்ப்ளிட் பண்ணணும், லைக் எனக்கு இது 2 பேஜாக வேணும், அந்தமாரி உங்களுக்கு நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், தனியாக ஒன்று கிராப் பண்ணி எடுக்கிறதோ இல்லை கட் பண்ணி எடுக்கிறதோ அந்த மாதிரிலாம் இது வேண்டாம். இதிலே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்ப்ளிட்டில் வந்து இதில் விட்டு வந்து எவ்வளோ வேணும் உங்களுக்கு, இதில் உங்களுக்கு எவ்வளோ சைஸுக்கு வேணும் என்ன சைஸுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. ஸ்ப்ளிட் வந்து பார்த்திங்கன்னா எந்த இதில் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ வெர்டிக்கலாக வேணுமா ஹரிசாண்டல் வேணுமா, வெர்டிக்கலாக வேணால் இந்தமாதிரி, ஹரிசாண்டல் வேணால் இந்த மாதிரி க்ரீன் லைன் மாதிரி பார்த்திங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் லைனுக்கு ஏற்ற இதில் வந்து ஹாஃபாக பிரிக்குது. ஸோ இப்போ ஹரிசாண்டல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் அண்ட் பாட்டம் வந்து ஹாஃபாக பிரிக்குது. ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறது தான். ஸோ சார்ட்டிங் மோட் வந்து ஆட்டோமேட்டிக் நமக்கு பெருசாக நம்ம ஒன்றும் பண்ணுறது இல்லை. மிரர் வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும். மிரரிங்னா உங்களுக்கு வந்து ஒன்று வந்து ஃப்ளிப் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து அது மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் அந்த ஒரு பேஜை ஸ்ப்ளிட் பண்ணுறீங்கன்னா அந்த சைடு என்ன இருக்கோ அதான் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம இப்படி கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்களா, இப்போ 2 பேஜ் ஆயிடுச்சிங்களா. ஃபஸ்ட் பேஜ் இது இருக்குது, செகண்ட் பேஜ் இது இருக்குது. இதில் உங்களுக்கு பேஜோட டீயில் பாருங்கள். நம்ம டாப் பேஜ் போகிறோம், ஃபஸ்ட் பேஜ் இப்போ 2 பேஜாக இருக்குது. ஆனால் பட் நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஒரே பேஜில் காமிக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 பேஜ். ஸோ இதில் ஃபஸ்ட் பேஜ், இதில் செகண்ட் பேஜ், இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஸோ நான் இப்போ மறுபடியும் இதையே இப்போ மறுபடியும் நான் கம்பைன் பண்ணணும் அப்படின்னா கம்பைன் கொடுத்துட்டு ஹாரிசாண்டல் ஸ்பேசிங்கில் 1 and 2 இதை வந்து நான் அப்படியே அப்ளை கொடுக்குறேன். ஓகே, இது வந்து ஹரிசாண்டலில் இதாகிடுச்சு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது அண்டு பண்ண முடியாது நம்ம. ஸோ நான் மறுபடியும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இதை நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறேன். ஹரிசாண்டலில் இருக்குது. ஸோ நான் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஆஃபாக எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை கம்பைன் பண்ணணும். ஸோ கம்பைன் பண்ணிட்டு ஹரிசாண்டல் ஸ்பேசிங்காக வெர்டிக்கல் ஸ்பேசிங். ஸோ வெர்டிக்கல் ஸ்பேசிங்கில் கொடுக்கணும். ஏன்னா நம்ம டாப் அண்ட் பாட்டம்லாம் நமக்கு வந்து இதாகணும். ஸோ வெர்டிக்கல் ஸ்பேசிங்கில் கொடுத்துட்டு பார்த்திங்களா மறுபடியும் உங்களுக்கு சேர்ந்துச்சா. ஸோ இதுதான் இது. இந்த ரீக்ரூப்போட ஆப்ஷன் வந்து இந்த இதுதான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜை ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்கணும். ஸ்ப்ளிட் ஆப்ஷனில் நமக்கு எது வேணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும்.
அதே ஹரிசாண்டலாக நமக்கு வந்து அந்த கம்பைன் பண்ணணும், அந்த ஸ்ப்ளிட் பண்ண பேஜ் எனக்கு இப்போ கம்பைன் பண்ணணும், இல்லை சில பேஜ் தான் ஸ்ப்ளிட்டாக இருக்குது எனக்கு அதை கம்பைன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஸ்ப்ளிட் அண்ட் கம்பைனோட ஒரு இது. தேர்டாக இருக்குது டைல்ஸ் வந்து இருக்குது. இது வந்து உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணும் அந்த சைஸுக்கு உங்களுக்கு வந்து ட்ரிம் பண்ணி அதை ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி காமிக்கும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இந்த ஸ்ப்ளிட் அண்ட் கம்பைன் மட்டும்தான். இதுவும் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வருதுன்ட்டு. ஸோ இப்போ நான் 250/250 கொடுக்குறேன். கொடுத்தனா இந்த அளவுக்கு பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வந்துருக்குது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா அப்ளை கொடுக்குறேன். அந்த 250/250 எவ்வளோ வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இவ்வளோ தான் எனக்கு ஸ்ட்ரெச் ஆனால் போதும். ஸோ அந்த ஸ்ட்ரெச் ஆன சைஸுக்கு வந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் கட் பண்ணி எடுத்த மாதிரி எடுத்துக்கணும். உங்களுக்கு மித்ததை வந்து வெளியே அடுத்த பேஜில் கொண்டு வந்த மாதிரி இது அந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு இது எவ்வளோ வேணுமோ அது வந்து ஹாஃப் அது ஸ்ப்ளிட்டில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஹாஃப் த ரேஞ்ச் எவ்வளோ வேணுமோ அதை அப்படியே கொடுத்துக்கணும். இதில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல் வந்து எவ்வளோ நீங்கள் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த இதோட ரீக்ரூப்போடது. ஸோ இந்த கண்டென்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பாக்ஸ் நம்ம பேஜ் பாக்ஸ் வந்து செட் பண்ணுறது, உங்களுக்கு ட்ரிம் பாக்ஸ் எவ்வளோ வேணும், எவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறம் கிளிப்போட இது எவ்வளோ இருக்கணும், ரிமூவ் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் அந்த அவுட்டருக்கு உள்ள ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ இருக்குது, நம்ம இது பண்ண வேண்டியது டெலிட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறது. ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணி நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். கேஷ் நீங்கள் அதையும் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அண்டு பண்ணால் அண்டு பண்ண முடியாது. ஒரு 2-3 ஆப்ஷன்ஸில் வந்து அண்டு பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதை வந்து சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ரீக்ரூப் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சில இதை அன்டூ பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன செய்யணும்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை சேவஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஒரிஜினல் ஃபைலில் ஒரு காப்பி வச்சுக்கோங்க. ஸோ அந்த கண்டென்ட்டோட இதுதான் நமக்கு எவ்வளோ வேணுங்கிற ஸ்ட்ரெச் பண்ணி இந்த இதில் நம்ம ஒன்றொன்று பாக்ஸுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ கொடுத்து நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு அது வேண்டியதில்லை. ஸோ மார்க்ஸ் இந்த மார்க்கோட இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இந்த ப்ளீடு முடிச்சுட்டு நான் மார்க் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த ப்ளீடு போவோம். ப்ளீடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு இதில் வந்து இதில் ப்ளீடு இல்லாமல் இருக்குது 210/297 தான் இருக்குது. ஸோ நான் இதில் ப்ளீடு கொடுக்கணும். எனக்கு ப்ளீடு கொடுக்கணும், எனக்கு 3M ப்ளீடு வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ளீடில் போயிட்டு 3M எனக்கு கொடுத்துட்டு நான் 3M வேல்யூ நான் கொடுத்துட்டு கம்ப்ளீட் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் 216/303 வந்துருச்சிங்களா. ஸோ எனக்கு என்னென்னா ப்ளீடு எனக்கு ஆட் ஆயிடுச்சு. இந்த ப்ளூ லைன்லேருந்து இந்த வெளியே கட்டிங் வரைக்கும் எனக்கு ப்ளீடு ஆட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இது இந்த சாஃப்ட்வேரோட ஒரு பெஸ்ட்டு ஒரு பெனிஃபிட் இது. நம்ம ப்ளீடு வேணுங்கிறத வந்து நம்ம இதிலே அப்படி கொடுத்துக்கலாம். நம்ம அதுக்காக ஒரு ஸ்ட்ரெச் சில ப்ளீடு வந்து இல்லைங்கிறவங்க ஸ்ட்ரெச் பண்ண வேண்டி இருக்கும். இந்த மாதிரி சாலிட் கலர்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு அதை ப்ளீடு இல்லைங்கிறத நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாமல் அந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது இந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் ஆகிடும். இந்த ப்ளீடு வச்ச பிறகு நமக்கு இப்போ வந்து மார்க்ஸ் வேணும். ஸோ மார்க்ஸ் வந்து சில இதில் ஒவ்வொரு பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மார்க் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து இப்போ 1.5 கொடுத்துருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்செட்டுக்கு இது வந்து போதுமானது. 1.5 கொடுத்து எனக்கு ஆஃப்செட்டோட லென்த் வந்து 1.5, எனக்கு அந்த கட் மார்க்கோட லென்த்து எனக்கு 1.5 வேணும். ஸோ லைன் விட்த் வந்து பார்த்திங்கன்னா 0.15 வேணும். இது வந்து நான் நேற்று உங்களை சொன்னது தான், அதே தான். ஸோ நான் இதில் வந்து அப்ளை கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 எட்ஜஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கட் மார்க் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்த இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த க்ரீன் லைனுக்கு உள்ளே கட் ஆகிறது, இது வந்து இதுக்கு வெளியே வர்றது. ஸோ நம்ம கலர் கட்டுக்கான அந்த ஒரு எரர் வந்து நம்ம அதில் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் இந்த 2 ஆப்ஷன் இது. ஸோ ரிமைனிங் உள்ளது நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு இதுவும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த 2 வீடியோஸ் இந்த 2 டாஸ்க் இதில் உள்ளது உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது அப்படிங்க நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் பேஜ் சைஸஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறைய ப்ரீஃப்ளஸ் மேக்ஸிமமான இது வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறைய இது. சில பேர் என்ன சின்ன ஒரு இதில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி ஈஸியாக முடிக்கலாம் அப்படிங்கிற ஃபைலை வந்து செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டூல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் இதுவும் பண்ணிக்கலாம். ப்ளீட் வைக்கிறது, மார்க்ஸ் வைக்கிறது, ஸோ ரீக்ரூப் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மட். இந்த 4ஓட இதுவுமே நமக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப மெயினாக யூஸ் பண்ணுவோம் நம்ம. அதுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே பாய்ஸ், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நான் வேறு புதுசு இந்த இதோட கண்டினியூட்டி வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே.